வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்லை. 5 தலை இருக்கிற நாகம் வந்துட்டு கிராஃபிக்ஸில் வச்சுட்டாங்க. நிஜமான பாம்பை வந்துட்டு ஷார்ட்டப்போ வச்சாங்க. அதை பார்த்து செம்ம பயம் எனக்கு. ஆமாம், ஸோ அது கால் கிட்ட வர்ற சீன்லாம் ஆக்சுவலாக நிஜமான பாம்பு வச்சு எடுத்தாங்க. அது வந்துட்டு அவங்க என்னதான் வந்து நம்ம கிட்ட சொன்னாங்கனாலும் அது ஒன்று எதுவும் பண்ணாது பாப்பா இருக்குனாலும் அது வந்துட்டு பார்த்தா பாம்புனா பாம்பு அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக இப்போ வரைக்கும் அப்படிதான் அந்த மாதிரி இருக்கும். நான் மீனா மேம் மடியில் உட்கார வச்சுட்டாங்க, ஆனாலும் எனக்கு பயம். அவங்களோட ட்ரெஸ்லயும் ஃபுல்லா பாம்பா இருக்கும். இந்த ஓகேவா, காஸ்டியூமும் அப்படி கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு எங்கேருந்து பாம்பு வருதுன்னு தெரியல. நான் என்ன பண்ணுவோம், நான் ஃபுல்லா அந்த சீன் ஃபுல்லா இப்படி கீழே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க இது பாரு நீங்க என் மடியில இருக்க, என்னோட சாரி, அவங்க ஃபுல்லா சாரி எல்லாம் விரிச்சிட்டாங்க. ஸோ எங்கேயுமே என்னோட புடவையை தாண்டி உங்ககிட்ட வராது, அதனால நீ பத்திரமா உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அழகா என்ன அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. எனக்கு அப்படியே பயத்துல நான் இப்படி நெளிஞ்சிட்டு இருந்த பாம்பு மாதிரியே அவங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த ஃபேஸ்லயே ஒரு பயம் தெரியுது இல்ல, அந்த நிஜமான பயம் தாங்க, பாம்புனால பயம். ஸோ இதுவும் அகைன் நைட் ஷாட் தான் எடுத்தாங்க. ஸோ ஷி வாஸ் வெரி ஸ்வீட். அப்போ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க என்னையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நேச்சுரலாக சிரிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க இந்த சீன்ல. மீனா மேம் அதுக்கப்புறம் எப்பயாவது பார்த்தீங்களா? ஃபியூ இயர்ஸ் லேட்டர் ஆக்சுவலி. ஆமாம், நாங்கள் பார்த்தோம். ஷூட்காக பார்க்கல, எதேச்சும் ரேண்டமாக வேற ஒரு ஸ்டூடியோ நாங்கள் போயிருக்கிறப்போ அங்கே அவங்கள பார்த்தோம். அவங்களுக்கு ஞாபகம் இருந்துட்டு நல்லா பேசினாங்க. அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டு, எந்த ஒரு இன்னிபிஷனும் இல்லாமல் அப்படியே ஜாலியாக அப்படியே பேசுகிற ஒரு ஆள் தான். ஓகேவா, ஸோ ஸ்டூடியோவில் அதுக்கப்புறமா பார்த்தப்போ வந்துட்டு அம்மாவும் நானும் போயிட்டு வந்துட்டு ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க, பழைய தம்மன் பண்ணணும். ஓ ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஷீ ஸ்போக் ஃபார் லைக் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களோட வேலை பார்த்துட்டு போனாங்க. ஸோ அந்த விதத்தில் ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட். பழைய தம்மன் படத்துல இருக்க ஒரு டைலாக் ரீக்ரியேட் பண்ணீங்கன்னா ஐல் பி ஹாப்பி. பழைய தம்மன் படத்துலனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லலாம் வந்துட்டு நான் இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே ரொம்ப கிண்டல் பண்ண ஒரு டைலாக் இருக்குது. என்னோட வருஷம் என்னோட பர்த்டே அப்போ இதை வந்து என்கிட்ட சொல்லி காட்டுவாங்க. ஸோ அந்த டைலாக் வந்துட்டு அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்கிது பரமா. வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு ட்ரீட் கிட்ட இப்படிதானே சொல்லுவீங்க. 5 தலை இருக்கிற நாகம் வந்துட்டு கிராஃபிக்ஸில் வச்சுட்டாங்க. நிஜமான பாம்பை வந்துட்டு ஷார்ட்டப்போ வச்சாங்க. அதை பார்த்து செம்ம பயம் எனக்கு. ஆமாம், ஸோ அது கால் கிட்ட வர்ற சீன்லாம் ஆக்சுவலாக நிஜமான பாம்பு வச்சு எடுத்தாங்க. அது வந்துட்டு அவங்க என்னதான் வந்து நம்ம கிட்ட சொன்னாங்கனாலும் அது ஒன்று எதுவும் பண்ணாது பாப்பா இருக்குனாலும் அது வந்துட்டு பார்த்தா பாம்புனா பாம்பு அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக இப்போ வரைக்கும் அப்படிதான் அந்த மாதிரி இருக்கும். நான் மீனா மேம் மடியில் உட்கார வச்சுட்டாங்க, ஆனாலும் எனக்கு பயம். அவங்களோட ட்ரெஸ்லயும் ஃபுல்லா பாம்பா இருக்கும். இந்த ஓகேவா, காஸ்டியூமும் அப்படி கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு எங்கேருந்து பாம்பு வருதுன்னு தெரியல. நான் என்ன பண்ணுவோம், நான் ஃபுல்லா அந்த சீன் ஃபுல்லா இப்படி கீழே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க இது பாரு நீங்க என் மடியில இருக்க, என்னோட சாரி, அவங்க ஃபுல்லா சாரி எல்லாம் விரிச்சிட்டாங்க. ஸோ எங்கேயுமே என்னோட புடவையை தாண்டி உங்ககிட்ட வராது, அதனால நீ பத்திரமா உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அழகா என்ன அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. எனக்கு அப்படியே பயத்துல நான் இப்படி நெளிஞ்சிட்டு இருந்த பாம்பு மாதிரியே அவங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த ஃபேஸ்லயே ஒரு பயம் தெரியுது இல்ல, அந்த நிஜமான பயம் தாங்க.